பொன்னி, நான் என் தம்பி வீட்டுக்கு ஒரு எட்டு போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் இந்த காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சிடுமா. என்னப்பா சொல்கிறீங்க? இந்த காயில் கொண்டு போய் நறுக்கி வைக்கணுமா? அச்சோ, இந்த கிராமத்தில் நான் எங்கே போய் நிறைய தேடுவேன்? கூமுட்டை, உன்னை இந்த காய்கறிகள் எல்லாம் நாய்க்கும் நரிக்கோலாம் வைக்க சொல்லலை. எல்லாத்தையும் கத்தியை வச்சு பொடிசா அரிஞ்சு வைன்னு சொல்கிறேன். பின்ன நான் ஒரு இடிச்ச வாய் கிடச்சேன்னு எல்லா காய்கறியும் எடுத்துகிட்டு வந்து என் தலைமையில போட்டு எல்லாத்தையும் நறுக்கி வைனா அப்படி தான் உங்களை நக்கல் பண்ணணும். அங்கே என்ன தனியாக எதுவும் உளறிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைப்பா, போயிட்டு வாங்க. நீங்கள் வரத்துக்குள்ளே எல்லா காய்கறியும் கழுவி நறுக்கி வச்சிடுறேன். பொன்னி, அட கார்மேக் அங்கிள், உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது. ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களை நான் பார்க்குறேன். எப்படி இருக்கீங்க அங்கிள்? யார் இந்த லேடி? ஏதோ வடக்குலேருந்து வந்த மாதிரி இருக்கு. என்ன போய் அங்கிள்னு கூப்பிடுது? அப்பா, இவங்க வள்ளியம்மாவோட தங்கச்சி அன்னக்கிளி. ஓ, அன்னைக்கிலியா? நீ சின்ன வயசுலயே ஊருக்கு போயிட்டியே, இப்பதான் ஊருக்கு திரும்பி வந்திருக்கியாமா? நீங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் உன்னை பார்த்ததுமா, அதனாலதான் எனக்கு அடையாளமே தெரியல. அதான் நீ திடீர்னு என்னை கூப்பிட்டதும் யாருன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். பரவாயில்ல அங்கிள், 20 வருஷம் முன்னாடியே நான் இந்த ஊரை விட்டு போயிட்டேன்ல, அதனால என்னை இங்க ஊர்ல இருக்க யாருக்குமே அடையாளம் தெரியல. நானே போய் அவங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். சரி, ஏமா இப்படி இருமிட்டு இருக்க? உடம்பு கிடம்பு சரியில்லையா? அது ஒன்றும் இல்லை அங்கிள், எனக்கு இந்த ஊரில் இருக்க கிளைமேட் ஒத்துக்க மாட்டேங்குது. பத்தாததுக்கு வந்ததுலேருந்தே ஜில்லுன்னு இருக்க தண்ணியே குடிச்சிட்டு இருக்கிறதுனால சளி பிடிச்சிக்குது. வள்ளியம்மா வீட்டில் தான் பாய்லர் இருக்கு. நீ அதில் 4 விறகு கட்டி வச்சு தண்ணி சூடு பண்ணி டெய்லியும் அதில் குளிக்கலாமே. இப்போ வந்த பெங்கல் புயல்னால எல்லா மரக்கட்டியும் ஈரமாயிடுச்சு. அதனால சுடு தண்ணி போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கிள். எங்கள் ஊரில் கீசர் இருக்கும், சுவிட்ச் ஆன் பண்ணால் சுடு தண்ணி வந்துடும். இங்கே அந்த மாதிரி வசதிங்க எதுவும் இல்லைல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அக்கா எனக்கு குடிக்கிறதுக்கு மட்டும் சுடு தண்ணி போட்டு தரா. இருந்தாலும் நான் ஃப்ளாஸ்க்கு ஊர்லேயே வச்சுட்டு வந்ததுனால என்னால் அடிக்கடி சுடு தண்ணி குடிக்க முடியல. சில டைம் ஆறுன தண்ணி குடித்தாலும் சளி பிடிக்குது. வள்ளிக்கிட்ட சொல்லி ஏதாவது மூலிகை கஷாயம் போட்டு கொடுக்க சொல்லுமா, அவள் கஷாயம் எல்லாம் நல்லா போடுவாளே. ஆமாம், கஷாயம் வச்சு குடிச்சா உடம்பு சரியாகும்னு நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் இவ்வளோ நாளாக இங்கிலீஷ் மருந்துக்கே பழக்கமாயிட்டேன். இந்த கஷாயெல்லாம் எனக்கு வேலை செய்யுமான்னு தெரியல. அக்கா கூட சாயந்தரம் வேலையை விட்டு திரும்பி வரும்போது சில மூலிகைலாம் எடுத்துகிட்டு வந்து உனக்கு ஆவி பிடிக்க வைக்கிறேன், அதில் கூட கொஞ்சம் சரியாகும்னு சொன்னான். பொன்னி, எனக்கு இன்னைக்கு மத்தியானத்துக்கு லெமன் ரைஸ் வேணும். அதனால உன் தோட்டத்துலேருந்து ஒரு 4 லெமன் பறிச்சு கூட நான் எங்கள் அக்கிட்ட கொடுத்தா அவன் எனக்கு மத்தியானம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னான். ஏமா இவ்வளோ சளி வச்சுக்கிட்டு லொக்குன்னு இருமிட்டு இருக்கியே, இந்த டைமில் போய் யாராவது லெமன் ரைஸ் சாப்பிடுவாங்களா? அது எவ்வளோ சீதளம் பண்ண தெரியுமா உனக்கு? லெமன் ரைஸ் சாப்பிட்டா சீதளமாமா? அப்போனா எனக்கு கோல்டு பிடிக்குமா, ஜுரம் வருமா? ஆமாம், எலுமிச்சை குளிர்ச்சியான பொருள் இல்லையா? அதை நீ ஜுரம் இருக்கிற நேரத்தில் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன், இன்னும் சளி ஜுரம்லாம் ஜாஸ்தி தான் ஆகும், கம்மியாகாது. நீ இந்த நேரத்தில் உணவு கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் உனக்கு இந்த சளியெல்லாம் கம்மியாகும். இந்த மிளகு ரசம், சூப்பு அந்த மாதிரி பொருட்கள்லாம் சாப்பிட்டேன்னா கொஞ்சம் சீக்கிரமாக சரியாக போயிடும். திருப்பி குளிர்ச்சியான பொருள் சாப்பிட்டேன்னா எப்படி சரியாகும்? அக்காவும் அதான் சொன்னான். ஆனால் நான் சொல்கிற பேச்சு கேட்காம எனக்கு லெமன் ரைஸ் வேணும்னு சொன்னதுனால சரி போய் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டேன். சித்தி, நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இருமல் சளியெல்லாம் சரியாக போயிடும். என்ன பண்ணணும்னு சொல்லுமா? வயல் நண்டை பிடிச்சி அதை நச்சு அதில் ஒரு சூப்போ ரசமோ வச்சு குடிச்சா இந்த சளி சரியாக போயிடும். ஆனால் நான் அந்த வயல் நண்டுக்கு எங்கே போகிறது? கடையில் எங்கேயாவது விற்பாங்களா? அது நம்ம வயல்லையே இருக்குமா வயல் நண்டு. அதை எடுத்துகிட்டு போய் நீ வள்ளியம்மா கிட்ட கொடுத்தா கூட உனக்கு நல்லா அருமையாக சூப் போட்டு கொடுத்துருவா. ஆனால் எனக்கு நண்டெல்லாம் பிடிக்க தெரியாது. பொன்னி, நீ வேணா கூட வரியா? ஒரு 10 நண்டாவது பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அக்கா கிட்ட கொடுக்கலாம், அவங்க எனக்கு சூப் வச்சு கொடுப்பாங்க. எனக்கு தொண்டை ரொம்ப கவுது, என்னால் முடியல. அண்ணா சித்தி, அப்பா எங்கேயோ அவசரமாக வெளியே போகிறாரு. நம்ம 2 பேரும் வேணா சாயந்தரமாக ஆற்றுக்கு போய் நண்டு பிடிச்சிட்டு வரலாமா? அங்கிள், 1 ஹவர் பர்மிஷன் கொடுங்களேன், நாங்கள் 2 பேரும் போய் நண்டு பிடிச்சிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போகலாம்ல. அது வந்துமா ஒரு முக்கியமான விஷயமா நான் என் தம்பி வீட்டுக்கு போகிறேன். அதனால தான் வீட்டுக்கு காவலை பொண்ணியை விட்டுட்டு போகிறேன். இப்போ தான் அவளை சமாதானம் பண்ணி காய்கறி அரிஞ்சு வைன்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போ மட்டும் நீ அவளை கூட்டிகிட்டு போனேன்னு வச்சுக்கோ, அதோட நல்லா ஊரெல்லாம் சுற்றிட்டு கல்லாக்கூடியை நல்லா கூத்தடிச்சிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வந்து சேருவா. அச்சோ, இவர் அவ்வளோ லேஸில் பொண்ணியை விட மாட்டார் போல இருக்கே. ஏதாவது நைஸாக பேசி பொண்ணி அங்கேருந்து ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடணும். அங்கிள், நீங்கள் பாருங்களேன் ஒரு நிமிஷம். என்னம்மா? அங்கிள், நான் உங்களை மாமான்னு கூப்பிட்டா? ஏம்மா? அங்கிள்லாம் தமிழில் மாமான்னு தான் மாமா அர்த்தம். அப்படின்னா கூப்பிட்டுக்கோமா. மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் பார்க்க வயசான அரவிந்த் சாமி மாதிரியே இருக்கிறீங்க. இந்த தாடி தான் ரொம்ப வெள்ளையாக சுண்ணாம்பு பூசின மாதிரி இருக்குது. இதை மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப இளமையான அரவிந்த் சாமி மாதிரியே இருப்பீங்க. நான் சின்ன பிள்ளையில் இருக்கும் போதெல்லாம் எனக்கு உங்கள் மேலே ரொம்ப க்ரஷ்ஷாக இருந்தது. நீங்கள் போகும்போது வரும்போதெல்லாம் நாங்கள் உங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். இப்போ கூட நீங்கள் சூப்பராக தான் இருக்கீங்க. இந்த தாடிக்கும் தலைக்கும் மட்டும் வெள்ளை அடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப இளமையாக மாறிடுவீங்க.
என்ன இவங்க க்ரஷ்ஷு ப்ரஷ்ஷு நினைக்கிறாங்க? அப்பா அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஏன்டி நீ வேற? ஆமா, அவங்க கிட்ட இன்னும் இந்த மாதிரி நிறைய பேச வேண்டியது இருக்குமாமா. ஐயோ, இவளை இன்னும் பேச விட்டோன்னா தேவையில்லாததெல்லாம் பேசி என்னை வில்லங்கத்தில் மாட்டி வச்சுப்பா போல இருக்கு. பேசாம பொன்னியை கூட அமுச்சு விட்டுடலாம். அப்பா என்னப்பா இதெல்லாம்? சரி சரி, அவங்க தான் இவ்வளோ கூப்பிட்றாங்களே, நீ பேசாம வயலுக்கு போய் அவங்க கூட நண்டு பிடிச்சிட்டு ஒரு ஹவர் கழிச்சு வந்துருமா. நான் வெயிட் பண்றேன். நீ வந்த அப்புறமா நான் என் தம்பி வீட்டுக்கு போய்க்கிறேன். அப்படி வாயா வழிக்கு. போட்ட பிளானு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சீக்கிரமா கிளம்பு பொன்னி. அதான் அப்பா சொல்லிட்டார்ல, அவர் மனசு மாத்துக்குள்ள சீக்கிரமா ஓடி வந்துரு. சரிங்க அண்ணச்சித்தி, நம்ம போகிற வழியில் கோமதி அக்காவையும் கூட்டிகிட்டு போகலாம். அவங்களுக்கு தான் நண்டு நல்லா பிடிக்க தெரியும். அவளை நீ கூட சேர்த்துக்காம ஒரு வேலையும் செய்ய மாட்டியா? நீங்கள் ஏன் அவங்க மேலே எப்பவுமே வெறுப்பாக இருக்கீங்க? அவங்க நம்ம கூட வந்தால் நம்மளுக்கு ஒத்தாசையாக தான் இருப்பாங்க. சரி சரி, சீக்கிரம் வா. அச்சோ, இந்த அண்ணன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம்னா நம்மள விலங்கத்தில் மாட்டி வச்சிருவா போல இருக்கு. இவ கண்ணில் நம்ம படாமல் இருக்கிறது தான் நல்லது. தாத்தாக்கு வெக்கத்தை பத்தியா?